சில பேருக்கு டெய்லி என்னடா ஒரே ஃபுட்டா சாப்பிடுறோமேன்னு போர் அடிக்கும். புதுசு புதுசா டிஷ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதனால இப்போ ஜெர்மனி நாட்டுல ஒரு புதுவிதமான சாலட அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? நீங்க மத்தி, நெத்திலி அப்படிங்கிற மீன் வகைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமா இந்த வெட்டுக்கிளி சாலட் வறுவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஜெர்மன்காரர். அதாவது சாலட் வகைகளுக்கு பெயர் போன இந்த கஃபேல நீங்க வழக்கமா எதிர்பார்க்கக்கூடிய சாலட்லாம் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டான யூனிக்கான டிஷ் எல்லாம் இவங்க வந்து தயாரிக்கிறாங்களா. இங்க சாலட் மீது சுட சுட வறுத்த புழுக்களும் பூச்சிகளும் வண்டுகளும் பரிமாறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்ல போனோம் அப்படின்னா இது ஜெர்மானியர்களுக்கு புதுசு அப்படின்னா பாத்துக்கோங்களேன். பல ஜெர்மனி மாணவர்கள் தாங்கள் ஆசிய நாடுகளுக்கு பயணித்த போது அங்கு ஜெர்மானியர்களுக்கு பழக்கப்படாத பல வினோதமான பூச்சி உணவு வகைகளை ருசித்ததா கூறியதை கேட்டு மெனு கார்டுல அந்த பூச்சி வகைகளை நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து அறிமுகப்படுத்திருக்காராம். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா வறுத்த பூச்சிகள், பொரித்த வண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலான ஐட்டம்கள்லாம் இவர் வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. மார்க் பார்க்ல இருக்கக்கூடிய இந்த கஃபே, ஆனா இதனை மக்கள் இந்த அளவுக்கு விரும்பி உண்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஃபே நடத்துறாங்க இல்லையா, அவங்களுக்கே வந்து தெரியாது. இல்லப்பா நான் இதுக்கு முன்னாடி இந்த உணவெல்லாம் வந்து நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன், இது எனக்கு ஒன்றும் புதுசெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி யாராவது வந்து நான் சாப்பிட்டிருக்கேன் அப்படி இருந்தாலும் சரி, இல்ல நான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இதை ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இதை பத்தின கருத்துக்களை மறக்காம எங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க.